ஜிஎஸ்டி ரெஜிஸ்டர் பண்ண நினைக்கிறவங்களுக்கு குட் நியூஸ். முன்னாடிலாம் நம்ம ஜிஎஸ்டி அப்ளை பண்ணும்போது ஜிஎஸ்டிக்கு தேவையான எல்லா டாக்குமெண்ட்ஸும் கொடுத்ததுக்கப்புறமா நமக்கு அதை வெரிஃபை பண்ணிவிட்டு நமக்கு ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வர்றதுக்கு ஒரு 10 நாள்லேருந்து 14 நாள் ஆகிடும். அவங்க ஜிஎஸ்டி ஆஃபீஸர் வெரிஃபை பண்ணுவாங்க. நம்மளோட அட்ரஸ்க்கு வந்து மேபி வெரிஃபை பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏதாவது சாட்டிஸ்ஃபைடாக இல்லை, ஏதாவது தப்பாக இருக்குது அப்படின்னா ஒரு கொரி ரைஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த கொரியை நம்ம கிளியர் பண்ணிவிட்டு மறுபடியும் சப்மிட் பண்ணும்போது அதை அவங்க கிளியர் பண்ணிவிட்டு எடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ நமக்கு கொரி வராமல் இருந்தால் ஒரு 10 to 14 நாள் ஆகும். அப்படியே ஒரு கொரி வந்துருச்சு அப்படின்னா 1 month கூட ஜிஎஸ்டி நம்பர் வரதுக்கு நமக்கு 1 month கூட ஆகும். ஜிஎஸ்டியில் இப்போ புதுசாக ஒரு ரூல் கொண்டு வந்திருக்காங்க. ரூல் 14A அப்படின்னு ஒரு ரூல் கொண்டு வந்திருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜிஎஸ்டி அப்ளை பண்ண 3 நாளுக்குள்ளே வந்துடும். கவர்மெண்ட் சைட்லேருந்து 3 நாள் சொல்லியிருக்காங்க. இது வந்து சிஸ்டமேட்டிக்காக மாற்றுறதுனால நீங்கள் அப்ளை பண்ணி ஒரே நாளில் கூட உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி, இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களோட டேக்ஸ் அவுட்புட் லையபிலிட்டி அமௌண்ட் வந்து 2.5 லட்சத்தை தாண்டாமல் இருந்ததுன்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதாவது நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு ஜிஎஸ்டி கட்டுவோம் இல்லையா, நமக்கு ஒவ்வொரு சேலுக்கும் நம்ம ஜிஎஸ்டி பே பண்ணணும். அப்படி நீங்கள் பே பண்ண போகிற ஜிஎஸ்டி வந்து 2.5 லட்சத்தை தாண்டாமல் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக இதில் அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு உடனே ஜிஎஸ்டி நம்பர் 3 daysக்குள்ளே கிடச்சிரும். அதுவுமே B2B பிஸ்னஸ் டு பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு தான் இந்த 2.5 லட்ச ரூபா லிமிட் கொடுத்துருக்காங்க. B2C பிஸ்னஸ் டு கன்சியூமர் பண்ணுறவங்களுக்கு இந்த லிமிட் இல்லை. ஏன்னா நம்ம சின்ன லெவலில் பிஸ்னஸ் பண்ணும்போது நம்ம நிறையா டேக்ஸ் பே பண்ண தேவையில்லை, இப்போதைக்கு நான் டேக்ஸ் நிறையா பே பண்ண போகிறது அப்படின்னா நீங்கள் இந்த ரூல் 14A பயன்படுத்தி சீக்கிரமாக வந்து ஜிஎஸ்டி நம்பரை நீங்கள் வாங்கிக்க முடியும். காமர்ஸ் பிஸ்னஸ்க்கு ஜிஎஸ்டி எடுக்கணும்னு நினைக்கிறவங்க கூட இந்த ரூல் மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கும்போது உங்களுக்கு 3 daysக்குள்ளே கிடச்சிரும். ஜிஎஸ்டிக்கு தேவையான எல்லா டாக்குமெண்ட்ஸும் நீங்கள் பக்காவாக கொடுத்துட்டீங்க, எல்லாமே சரியாக இருக்குது அப்படின்னா 3 daysக்குள்ளே உங்களுக்கு வந்து ஜிஎஸ்டி நம்பர் ஜென்ரேட் ஆகிடும். இந்த நியூ ரூல் 14A மூலமாக நீங்கள் ஜிஎஸ்டி ரெஜிஸ்டர் பண்ணுறீங்க அப்படின்னா ஆதார் ஆத்தென்டிகேஷன் கண்டிப்பாக பண்ணியிருக்கணும். அப்படி பண்ணால் மட்டும் தான் உங்களுக்கு வந்து ஜிஎஸ்டி நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு ஜிஎஸ்டி சைடில் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரியான காமர்ஸ் ரிலேட்டடான நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் தொடர்ந்து போட்டுகிட்டே இருக்கோம். மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.